கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்வதில் நான் பேரானந்தம் அடைகிறேன். ஜூலை மாதத்திற்கான கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிய அவளோடு காத்திருக்கிறீர்கள். அந்த வேத வசனம் உங்களுக்குள் ஜீவனாய், உங்களுக்கு பலனாய் அது மாறப்போகிறது. அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஜூலை மாதத்திற்கான ஜீவ ஊற்று வாக்குத்தத்தம் ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்பதே. இதை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம். பறவைகள் பறந்து காக்கின்றன. இவ்வாறு பறந்து எதை காக்கிறது என்றால், தான் முட்டையிட்டு அடைகாத்து பொரித்த குஞ்சு பறவைகளை காப்பதற்காகவே பறவைகள் பறந்து காக்கின்றன. குஞ்சுகள் தன்னை அழிக்க அல்லது விழுங்க வரும் தன் சத்துருக்களிடம் இருந்து தன்னை காத்துக்கொள்ளும் ஞானமோ அல்லது எதிர்த்து போராடக்கூடிய பலமோ இல்லாதபடியால் அதன் தாய் பறவை அல்லது அதன் தகப்பன் பறவை தன் குஞ்சுகளை பறந்து காக்கின்றன. நமக்கு இப்போது ஒரு கேள்வி உண்டாகலாம். அது என்னவென்றால், அந்த தாய் பறவை தன் கூட்டிலேயே இருந்து கொண்டு தன் குஞ்சுகளை காக்கலாமே, ஏன் பறந்து காக்க வேண்டும் என்ற கேள்விதான் அது. இதை குறித்து ஆவியில் யோசித்து பார்த்தபோது 2 முக்கியமான காரணங்கள் இருப்பதை தேவ கிருபையால் அறிய முடிந்தது. அதை குறித்து சற்று பார்க்கலாம். அதில் முதலாவதாக இருப்பது என்னவென்றால், ஒரு கூட்டில் முட்டை பொரிந்து குஞ்சுகள் வந்துவிட்டால் அந்த குஞ்சுகளின் வாசம் தூரத்தில் இருக்கிற அதன் எதிரிகளுக்கு தெரிந்துவிடும். அந்த வாசனையை முகர்ந்தபடி அவைகள் அந்த கூட்டை தேடி வரும். பெரும்பாலும் குஞ்சுகளை வேட்டையாட வரும் துஷ்ட மிருகங்கள் அதன் தாய் பறவை தன் கூட்டில் இல்லாத நேரம் பார்த்துதான் வரும். அப்போதுதான் தடுப்பார் இல்லாமல் சுலபமாக தன் வேட்டையை சாப்பிட முடியும். ஆகவேதான் தாய்ப்பறவை தன் கூட்டிற்கு மேலே பறந்து எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. அது என்னவென்றால், என் பறவை குஞ்சுகள் இங்கே தனிமையில் இல்லை, நான் அதற்கு ஆதரவாக அதன் மேல் என் கண் வைத்து அதனோடு கூடவே தான் இருக்கிறேன் என்பதை தன் எதிரிகள் தூரத்திலேயே அறிந்து கொள்ளும்படியும், என் பறவை குஞ்சுகளை அழிக்க முயற்சி எதுவும் எடுக்காத என்ற எச்சரிப்பை அவைகளுக்கு கொடுக்கவுமே தாய் பறவை அதன் கூட்டிற்கு மேலே சுற்றி பறக்கிறது. இவ்வாறு கூட்டிற்கு மேலே பறப்பதற்கான 2வது காரணம் என்னவென்றால், இந்த தாய் பறவை எப்போதும் தன் கூட்டிலே குஞ்சு பறவைகளோடு இருந்து கொண்டிருப்பதால் தூரத்திலே இந்த சிறு குட்டி பறவைகளை விழுங்கும்படி அதன் எதிரிகள் எந்தெந்த வழிகளிலெல்லாம் முயற்சிக்கின்றன, யாரெல்லாம் அவ்வாறு முயற்சிக்கின்றன என்பது தெரியாமல் போய்விடும். ஆகவே அந்த கூட்டிற்கு சற்று மேலே பறக்கிற போது தன் கூட்டை நெருங்குகிற எதிராளிகள் யார் என்பதையும், அதன் வழிகளையும் முயற்சிகளையும் எல்லா தந்திரங்களையும் முன்னதாகவே அறிந்து கொண்டு அதை எதிர்க்கவுமே தாய் பறவைகள் தன் கூட்டிற்கு மேலே பறந்து காக்கிறது. ஆம், ஆவியில் பலனில்லாத சூழ்நிலையில் எந்த வழியிலிருந்து யார் நமக்கு சத்துருக்களாய் எழும்புவார்கள் என்பதை அறியக்கூடிய ஞானம் இல்லாத போது, கர்த்தர் நம்மோடு இல்லையோ என்று நாம் பயப்படுகிற சமயத்தில் சங்கீதம் 56:2 என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் என்று சங்கீதக்காரரை போலவே கலங்கி போகிறோம். ஆனால் நாம் அவர் பிள்ளையாய் இருந்து அவரை நோக்கி பார்த்து அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிகிற போது சங்கீதம் 63:7 நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுகிறேன் என்று சங்கீதக்காரரை போலவே நாமும் அவருடைய துணையை அறிகிற போது உண்டாகும் பாதுகாப்பை உணர்ந்து ஆனந்த பரவசம் அடைந்து கர்த்தரை துதிக்கிறோம். மேலும் இன்றைய வாக்குத்தத்த வசனத்தில் கர்த்தர் தம்முடையவர்களை காக்கிறார், தப்புவிக்கிறார், அடுத்து அவரே வந்து விடுவிக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் காக்கிறார் என்பதை குறித்து சற்று முன்பு நாம் பார்த்தோம். இப்போது அவர் தப்புவிக்கிறார் என்பதையும் குறித்து பார்க்கலாம். எந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார் என்று பார்த்தால், ஆவிக்குரிய சத்துருக்கள் ஒரு பெரும் கூட்டமாய் எழும்பி நம்மை அழிக்கும்படி எல்லா பக்கத்திலும் நெருக்கும் போது அவைகளின் கையில் நம்மை ஒப்புக்கொடாமல் கர்த்தர் தம்முடைய சிறகுகளால் நம்மை மூடி மறைத்து தப்புவிக்கிறார். இதையே சங்கீதம் 91:4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று பரிசுத்த வேதம் நமக்கு உறுதியளித்திருக்கிறது.
அடுத்து அவர் வந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இது எப்போது நடக்கும் என்று பார்த்தால், அவருடைய பாதுகாப்பும் அன்பும் அரவணைப்பும் நிறைந்த அவருடைய கூட்டை விட்டு தன் மதிகேட்டினால் சத்ருவின் வலையில் சிக்கிக் கொள்கிற போது, அந்த சூழ்நிலையின் பயங்கரத்தை உணர்ந்து அவர்கள் கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடும் அபய குரலை கேட்டு கர்த்தரே வந்து அவர்களை விடுவித்து அவர்களை தம்மில் தூக்கி சுமந்து தம்முடைய பாதுகாப்பிற்குள் சேர்க்கிறார். இதையே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 9வது வசனத்தில், அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை காத்து தப்புவித்து மீட்டுக் கொள்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஜூலை மாதத்திலும் அப்பா உம்மால் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தவும், உம்முடைய வசனத்தை வார்த்தை அவர்களுக்கு கூறவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் யோசித்துக் கொண்டு உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை காக்கிற தேவனாக இருக்கிறீரே. எங்களை காப்பதோடு மாத்திரம் அல்லாமல் எங்களை தப்புவிக்கிறவராகவும் அதோடு கூட எங்களை மீட்டுக் கொள்கிறவராகவும் நீர் இருக்கிறீரே ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் நினைத்திருடும் ராஜா. நாங்கள் தனிமையில் இருக்கிறோம் என்ற பயம் அப்பா அவர்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த பயங்கள் விலகட்டும் ராஜா. நீர் அவர்களுக்கு துணையாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அந்த ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும் ராஜா. கர்த்தர் இது நாள் வரையிலும் என்னை தாங்கி பலப்படுத்தி பாதுகாத்திருக்கிறார், அவரே எங்களை பாதுகாத்திருக்கிறார் என்ற நிச்சயத்தை அவருடைய இருதயத்திலே வை. அந்த நம்பிக்கையோடு தன் நாட்களை தொடர, தன் காலத்தை தொடர கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் ராஜா. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவின் கிருபை, சமாதானம், சந்தோஷம், தேவ பலன் அவர்களை தாங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. God bless you. பறந்து காக்கும் பட்சியை போல் கர்த்தர் நமக்கு துணை செய்வார். காக்கிறார், தப்புவிக்கிறார், தேடி வந்து விடுவிக்கிறார்.